பேச்சாளர்கள் உட்காந்துட்டு யார் வரணும்னு கேட்பேன். நான் கேட்குறவங்க தான் வரணும் அப்படிம்பாங்க. பல இடங்களில் அந்த மாதிரியானலாம் எங்களுக்கு அனுபவம் உண்டு. ஆனால் சென்னை கம்பன் கழகத்தை பொறுத்த மட்டில் கேட்டு பழகியவர்கள் நீங்கள் எல்லாம். அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவுதான் சொல்லலாம். என்ன அர்த்தம்னா, தெரியாத விஷயம் இல்லை. அந்த கேட்டார் பத்திரம் எடுத்து பாருங்களேன், அது இறந்த காலத்தில் இருக்குது. கேட்பார் இல்லை, அது என்ன அப்படின்னா கேட்டுக்கொண்டிருப்பவர் இல்லை, கேட்டார். ஏற்கனவே கேட்டவராக இருந்தாலும் கூட அவரை மீண்டும் கேட்குமாறு உட்கார தூண்டுகின்ற பேச்சு தான் உலகத்திலேயே சிறந்த பேச்சான். கைதட்டின 6 பேருக்கு நன்றி. சும்மா ஒன்றும் இல்லை, பயப்படாம நல்ல மகிழ்ச்சியாக உட்கார்ந்து கேளுங்க. அது அந்த ஒரு சொல்லு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஏன் அந்த வார்த்தையை போடுறாரு? இந்த ஜோக் அவர் சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கிறது இல்லை. அப்படி இவர் இந்த ஜோக் சொல்லுவார், ஆனால் நல்லா இருக்கும். அதை கேட்க வைக்கணும். நாம் பார்க்காத திருவிளையாடல் படத்தில் வர்ற ஜோக்கை யோசிச்சு பாருங்க. புலவரே நடந்ததை கூறும் நல்ல இலக்கிய தமிழ். உடனே நாகேஷ் சொல்லுவார், இதில் ஒன்றும் குறைச்சல்ல, பேசுகிறப்ப இலக்கணமாக பேசு, பாட்டு எழுதுறப்ப தப்பு விட்டுரு. இந்த ஒரு வார்த்தை எப்போ வந்த இந்த படம்? ஏறத்தாழ 64 65 வந்த படம். இப்போ சொல்கிறப்போ அது கூட நமக்கு சிரிப்பு வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டிருந்தாலும் கூட மீண்டும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுமாறு எந்த பேச்சாளன் பேசுகிறானோ அவன் தான் சிறந்த பேச்சாளர். இதுக்கு நம்ம எத்தனையோ வகையில் சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கு மேடையில் விட்டிருக்கிற பெருமக்கள் முதலில் நம்ம எல்லாம் நல்ல மங்கள இசையோடு வரவேற்றார்கள். அதில் அந்த இசையிலேயே லயித்து போனோம் நாம். அதே போல் இறைவணக்கம் பாடிய செல்வன் ஸ்ரீவர்தன் அவ்வளவு அந்த உருவத்துக்கும் அந்த குரலுக்கும் எப்படி இயைந்து போச்சுங்கிறதே ரொம்ப அருமையாக இருந்தது. சரீரம் சாரீரம் ரெண்டுமே அழகாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி, அடுத்து சென்னை கம்பன் கழகத்தினுடைய அந்த பாரம்பரிய முறைப்படி தலைவராக பெருமை சேர்க்கின்ற வணக்கத்துக்குரிய ஐயா நயவரை நம்பி, அவர் பேசி முடிச்சுட்டாருன்னா திரும்ப நம்ம போய் என்ன பேச போகிறோம்னு அடுத்து வர்றவங்களை பதபதக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் யாருன்னா ஐயா வணக்கத்திற்குரிய ஜெகத்ரட்சகன் எம்பி அவர்கள் தான். அவர்கள் எப்படின்னா, ஏதாவது கையில் வச்சு குறிப்பு சொல்லி அப்படி பார்க்கணும், அப்படி இல்லை, கடன்னு அப்படியே இவ்வளவு செய்தி அவர் வச்சிருக்காருன்னு சொன்னால், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் சொல்கிற பார்த்தீங்களா, அதுபோல் அவற்றுக்குரிய மிக அரிய செல்வமே அந்த நினைவாற்றலும் அந்த சொல்லாற்றலும் தாங்க. அதோடு எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, சென்ற முறை நான் ஆழ்வார்கள் மையம் கம்பன் கழகம் அதுக்கெல்லாம் பேச வர்றப்போ ஒவ்வொரு முறையும் புத்தகங்கள் வாங்கிட்டு போவேன். ஒரு முறையாக ஏற்ற நான் கேட்டேன், அதாவது எல்லா புத்தகங்களும் வைணவ புத்தகம் படிச்சிட்டேன், திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது ரகசியம்னால ரொம்ப இடத்துல கிடைக்காது. திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம். கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு அப்படியாகாமல் போனேனே இப்படியாகாமல் போனேனேன்னு வரக்கூடிய ரகசியம் அது. அந்த புத்தகம் வேணுங்கயான்னு சொன்னேன். உண்மையிலே மகிழ்ந்து என்னை கையை குலுக்கி, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள புத்தகம் வந்துடும் சொன்ன மாதிரியே 5 பிரதிகள் அனுப்பி, அதற்கு மேலும் ராமானுஜருடைய வரலாறு மற்றும் இருக்கக்கூடிய வைணவ புத்தகங்களை அனுப்பிய பெருமகனார் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்தி, இங்கே தலைமையேற்று விருதுகளை எல்லாம் வழங்கி பேரூர் வழங்கக்கூடிய நீதியரசர் வணக்கத்துக்குரிய ஐயா திருமிகு சுரேஷ்குமார் அவர்கள், என்ன அற்புதமான பேச்சு. அதாவது மேடையில் அவருக்கு பிறகு பேசின எல்லாருமே அவர் சொன்னதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி பதிஞ்சிருக்கணும் பாருங்க. அவர் என்ன பேசுனான்னு தெரியாதுங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அத்தனை ஆராய்ச்சியாக அந்த செய்தியை எடுத்து சொல்கிறார். உங்கள் ஐயா சொன்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிற மாதிரி சொல்கிறார். அப்படியே நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்வது போல் 4 செய்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக சொல்லுவாங்க. இங்கே ஆசாஞான சம்பந்தனுடைய புத்தகத்தை பற்றி கூட ஐயா சொன்னாங்க. அதில் அவர் சொல்லுவார், ராமாயணத்தினுடைய பாத்திரங்களில் ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, உருவமும் அழகு உள்ளமும் அழகு ஒரு பாத்திரமா, உருவமும் கோணல் உள்ளமும் கோணல் ஒரு பாத்திரமா, உருவ அழகு உள்ளங்கோணல் ஒரு பாத்திரமா,
உருவம் சுமார் தான், ஆனால் உள்ள சிறப்பு. இது ஒரு பாத்திரமா. இப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா விறுவிறுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது என்னன்னு எடுத்து சொன்னால் புரியும். உருவமும் அழகு உள்ளமும் அழகு ராமன் வச்சுக்கோங்க. அடுத்து உருவமும் கோணல் உள்ளமும் கோணல் கூனி முடிஞ்சு போச்சு. உருவம் ரொம்ப சுமார் தான் குகன், ஆனால் உள்ளம் அழகு. அதே போல் உருவம் அழகு, அந்த அழகான உள்ளம் அழகானது, இப்படி வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக உன்னை முடிக்கிறப்ப இது பார்ப்பதற்கு இப்படி இருக்காது, ஆனால் மாற்றணும், இதை சொல்லணும். இந்த 4 விஷயத்தை சொல்கிற போதே நமக்கு மனசுக்குள்ளே பதிவதற்கு ஒவ்வொரு பாத்திரங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய நினைவில் நிற்கும். அதுபோல் 4 விஷயங்களை அவர் சொல்கிற போது அந்த 4க்கும் எதை எடுத்துக்கொண்டால் எதை மறுத்தார்னு சொல்லி அவர் விளக்கி காட்டி ஏன் எடுத்தார்னு முதல் கேள்வியை வச்சார் பாருங்க. அதுதான் ரொம்ப சிறப்புங்க. ஏன் கம்பராமாயணத்தை அவர் எழுதணும், ராமாயணத்தை எழுதணும், அதுக்கு தனியாக ஒரு காப்பியை படைக்க முடியாதா ஒரு கேள்வி கேட்டார். நல்ல அற்புதமாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றியை அருமையோடு மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, அதே போல் வணக்கத்துக்குரிய ஐயா நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எப்போவும் அவருடைய பேச்சில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். நல்லா கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவருடைய பேச்சு எங்கே இருந்தாலும் தொடர்ந்து போய் கேட்டு வருவோம். எதை பற்றியும் கவலைப்படாமல் போகிற போக்கில் அப்படி லேசாக அப்படி எதிரியை பந்தாடிட்டு போகிற மாதிரியான செய்தி. இப்படி சொல் விழுகிறது சாதாரணம் கிடையாதுங்க, இயல்பாக விழுகணும். இப்போ கூட கேட்டார் பாருங்க, தில்லான மோனாம்பல்ல சொன்ன மாதிரி. நீங்கள் சொன்னது பரவாயில்லைங்க, எனக்கு என்ன பயம்னா நான் கடைசியாக வர்றப்ப நான் எப்போ பேசுகிறேன்னு பார்த்தா நன்றி உரைக்கு முன்னாடி பேசுகிறேன், அவ்வளோதான். அது வரைக்கும் மக்கள் இருப்பாங்களான்னு ஒரு யோசனை. நீங்கள் சொன்ன அந்த உதாரணம் மாதிரி நான் உதாரணம் சொல்கிறதா இருந்தால், பெரிய வித்வான்கள்லாம் வாசிச்சுட்டு போன பிறகு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் மெதுவாக அந்த ஒவ்வொரு கருவியாக லேசாக தட்டி பார்க்க பாருங்க. அது மாதிரி தான் நான் மாட்டியிருக்கேன். ஏன்னா அத்தனை அழகாக வாசிக்கக்கூடிய பெருமக்கள் மாதிரி அவ்வளோ பேரும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள், அதே போல் இந்த நிகழ்ச்சியினுடைய செயலராக இருந்து நம்ம எல்லாம் மாற்றுப்படுத்துகின்ற கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவங்கள எங்கள் தியாகராசர் கல்லூரிக்கு நான் போய் அழைச்சிட்டு வருவேன். எங்கள் மீனாட்சி காலேஜிலேருந்து வருவாங்க. ஒரு ஒற்றை ரவுஜா ஒன்று வச்சுருப்பாங்க, நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. சரியாக சொன்னா கரெக்டு. அவர்கள் அழைச்சிட்டு பேச இன்றைக்கு அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி பேசுகிற அளவிற்கு என்னை தமிழ் வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமான அத்தனை பேரையும் நான் வணங்கி பாராட்டி, என்னுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருக்கின்ற அத்தனை பெருமக்கள், விஜயகிருஷ்ணன் அவர்கள், அதே போல் பாலசுவாமிநாதன் அவர்கள், அம்மா உலகநாயகி பழனியம்மாள் அவர்கள், இங்கே முன்னே அமர்ந்திருக்கின்ற நீதியரசர்கள், தினமணி ஆசிரியர், தொடர்ந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து வாசிக்கக்கூடிய பத்திரிகைகளில் ஒன்று தினமணி. இன்றைக்கி அவர்களை கேட்டபோது இந்த பொன்னாடை கலாரசிகனுக்கு அப்படின்னாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வார்த்தையால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கம்பனின் உருவமாகவே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள், அவர்களுடைய கோவிலுக்கு நான் சென்றிருக்கிறேன். கொழும்புல இருக்கக்கூடிய கோயிலுக்கு எத்தனை அழகு, எத்தனை பெருமை. அதோடு என்னை இருக்க சொல்லி உணவு கொடுத்து உபசரித்து எல்லாம் பார்த்த உடனே அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே போயிட்டு நான் நுவரேலியா பகுதிக்கும் போயிட்டு வந்தேன். அங்கே தான் சீதை இருந்த அசோகவனம் இருக்கிற பகுதி. அதனுடைய அழகு பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலைங்க. என்னன்னா அந்த நீரோடைகள், மேகங்கள் நம்ம காலையில் நடந்து போனோம்னா நம்மளோட கூட வரும் போல் இருக்குது. அதே போல் மயில், குயில் எல்லாம். நான் கூட யோசிச்சேன், சீதை கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நினச்சேன். என்னென்னா இவ்வளவு நல்ல இடத்த விட்டுட்டு எதுக்காக போவானே அப்படின்னு கூட யோசிக்கலாம். சூழல்லாம் இருக்கட்டும், இந்த இடம் எப்படி மயக்குதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா அந்த அழகு ஒரு புறம், அந்த பக்கம் அந்த அழகை பார்க்குறோம். இன்னொரு புறம் ஐயாவுடைய அந்த திருத்தல கோயில் ஆகம முறைப்படி என்ன அழகாக கட்டி விளக்கம் கொடுக்குறாரு. ஒவ்வொன்றும் கூட்டு போய் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கி, ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு நேரம் பேசலாம்னு ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா நான் அனுபவப்பட்டவன்.
அதுவும் திருமண வீடுகளில் பேச போகிறப்ப அதை நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் திருமண வீட்டில் பேசுறதுங்கிறது. யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் இசைக்கு சேர்த்து கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அதில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. தனிச்சொற்பொழிவுங்கிறது நிராயுதபாணியாக போர்க்காலத்துக்கு போகிற மாதிரி தான். ஒரு தடவை திருச்சியில் நான் பேச போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க கல்யாண வீட்டுக்கு. நான் தான் பேச்சாளன். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீடுகளில் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்துருச்சு, நீ கல்யாணத்தில் பேசணும். நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, வந்துருங்கன்ட்டு. அங்கே போய் அதே தாங்க நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது ஒரு போடியம் இருக்கு, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு நினைவு பரிசு. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் ஏதாவது நல்ல பொருள் கொடுப்பாங்க. இங்கே பொக்கேன்னு யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதை வாங்கி என்ன செய்யறது, பேங்க்லேயே போட முடியும், வட்டி போட முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. அது சில நேரங்களில் சுற்றி வேற வருது. போகிறப்ப அப்படி இருந்தது வாங்கிக்கிறாரு, கூட்டு நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. இப்படி இருந்தால் பார்த்துருக்கையில் தீபாவளி அன்னைக்கு பலகாரம் கொடுத்து விட்டோம்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துடும் தெரியுமா. நாளைக்கு தான் சொல்லுவேன், இனிஷியல் போட்டு கொடுத்து விடுது, நம்ம வீடு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நினைவு பரிசு கொடுக்கறதுக்காக என்னையே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் மனுஷனாவே நினைக்கிறேன். இல்லையே, நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே நான் 10 பாட்டு, அங்கே 8 தொகை, அங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து அந்த ரூம்குள்ளே போய் பேசியா, ஒருத்தர் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மடமகன் நிறைய காமிச்சு அங்கே போய் பேசி யாரும் இல்லை. அதுக்கு பாருங்க எவ்வளோ நல்ல தாய் உள்ளம்னு. தனியாக பேசுகிறவ இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னே, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் ஜன்னலை திறந்து உட்காந்து பேச மாட்டேன்னா, கேட்டால் தானேங்க முடியும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேசுறது கலை என்றால் அந்த ரசிகர்களை வளர்த்தெடுப்பது ஒரு கலை. நல்லா இந்த சபைக்கு போனால் கேட்பாங்க, அதான முக்கியம். 50 ஆண்டு காலம் இங்கே பேசி வளர்ந்த பெருமக்கள் இருக்கிற இடத்துல பேசுகிற போது அத்தனை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குதுங்க. ராமனை பற்றி அதில் இருக்கிற செய்திகளை பற்றி, கம்பரை பற்றி, அவருடைய வாழ்ந்த காலத்தை பற்றி எல்லாம் சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக வேறுபாடு காட்டினாங்க. சங்க இலக்கியங்களில் ராமகாதை சொல்லப்படுது, அது கம்பராமாயணம் இல்லை, நமக்கு தெரியும். ஏன்னா சங்க இலக்கியம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி 2ஆம் நூற்றாண்டு ஒட்டி. அதே போல் சிலப்பதிகாரத்தில் ராமாயணம் சொல்லப்படுது, அது கம்பராமாயணம் கிடையாது. மூவுலகம் ஈரடியால் முறை திறம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் புகுந்து, வார்த்தையை பாருங்க, அதுதான் ராமாயண வார்த்தை. பாரதம் அதில் வரும், அது வந்து வெள்ளி பாரதம் இல்லை, அது வந்து மகாபாரதம் தான். அது அந்த வார்த்தையை சொல்கிற போது நல்லா இருக்கும். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே பேசாத நாவண்ணனாவோ, நாராயணா என்னாத நாவண்ணனாவோ, போகிற போக்கில் அடிச்சு போகிற ஒவ்வொரு செய்தியும் வருது. இந்த வேறுபாடு நமக்கு தெரியணும்னா ரொம்ப பிந்தி வந்தவர் தான் கம்பர். 10-11களில் வந்தவர் தான். ஆனாலும் கூட அத்தனையும் உள்வாங்கி வச்சிருக்கிறாங்கிறது தான் பெரிய விஷயம். எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் விளக்கிட்டு ஓடிட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ராமனை, அதே போல் கூனியை, அதே போல் அந்த குகனை, மந்தரை, அதில் முக்கியமாக அந்த கூனிக்கு பேர் இந்த கைகையை சொல்கிறப்ப தான் சொல்லுவாங்க, அவ அழகாக இருப்பா, உள்ள மட்டும் கோணலாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, பாத்திரங்களை பார்த்து தேடி எடுக்கணும். இன்னைக்கு நான் எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகர்களுக்கு இணையாக பேசப்படுகின்ற ஒரு பாத்திரம். அதாவது முதன்மை பாத்திரங்கள்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய பாத்திரம் அஞ்சனை மைந்தன் அப்படிங்கிற அந்த பாத்திரம் தான். ஆஞ்சநேயர் அவ்வளோலாம் இருக்குங்க. அனுமார் ஈஸியாக இருக்கும். இப்படி சொன்னால் தான் அனுமார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தான் போவாங்க. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கிறது அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்ல தமிழில் பேசிட்டோம்னா அச்சமாக தான் இருக்குது. கல்லூரி வாசல் நின்றுருந்தேன், ஒரு பேருந்து வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு ஒருத்தட்ட கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அந்நேரம் வரைக்கும் நான் பேசுனது தமிழ் இல்லை. நான் என்ன செய்யறது? இப்போ பாருங்க, ஆஞ்சநேயர், அஞ்சனையின் மைந்தன், அனுமாரி.
சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறது. அது பல ஊர்களில் அனுமார் கோயில் ஸ்டாப் பண்ணே வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் எனக்கு ஒரு சிறப்பு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, நான் என்ன தலைப்பில் பேசலாம் நான் ஐயாட்ட கேட்குற போது அவங்களே தலைப்பு எடுத்து கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஐயா அவர்கள் தான் எப்படி பெரிய புராணம் எழுதுகிற போது அந்த உலகலாம் என்கின்ற வார்த்தையை சிவபெருமான் எடுத்து கொடுத்தாரோ, கந்தபுராணம் எழுதுகிற போது கச்சியப்பருக்கு முருகப்பெருமான் எப்படி முதல் அடியை எடுத்து கொடுத்தாரோ, அதுபோல ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்த தலைப்பு தான் இது. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய ஐயா நயவரை நம்பி அவர்கள் இந்த தலைப்பில் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் மகிழ்ந்து போனேன். இதில் கூட என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, சிவபெருமான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு, அதில் ஒரு ஆள் தப்பு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதே போல் கந்தபுராணத்தில் திகட சக்கர செம்முகம் ஐந்துவான்னு அவர் ஆரம்பித்து அரங்கேற்றம் பண்ண போகிறாரு. கீழே இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு திகழ் ப்ளஸ் தசக்கரம் திகட சக்கரம் வராது, பாட்டு தப்புன்ட்டான். அப்போ எல்லாம் அரங்கேற்றம் பண்ணுறப்ப தப்புன்னா அரங்கேற்றம் பண்ண முடியாது. கச்சியப்பரப்பு போய் படுத்துட்டார். படுத்துட்டு யோசிச்சார், உங்கள் வீட்டில் ஒழுங்காக பாட்டு எழுதுறதுக்கு ஆளே கிடையாதா? நீ இந்த பாட்டு எழுதுற, உங்கள் அப்பாவும் இந்த பாட்டு எழுதுறாரு, கொங்கு தேர் வாழ்க்கை அந்த பாட்டில் வந்து தப்பு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்க, இங்கே ஒரு செய்தியை சொல்கிற போது நமக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா, இந்த வார்த்தை இது யாருடைய வார்த்தைன்னா அனுமனுடைய வார்த்தை தான். நீ யாருன்னு கேட்குறப்ப நான் வாயுவின் புத்திரனோட விட்டுருக்கலாங்க. அடுத்த வார்த்தை என்னன்னா அவங்க அம்மா வேற சொல்கிறார். ஏன் தெரியுமா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். இந்த வார்த்தை தேவையா நமக்கு? தேவைதான். ஏன் தெரியுமா, அப்பாவை தெரியும், அம்மாவை சொல்லணும். மாயனை மண்ணு மடவதரை வைந்தனை தூய பெருநீர் யமனை துறையினை சொல்லிட்டு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போகை பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் சாகும் செப்பவர் என்பாவாய். இதில் ஆச்சரியம், 5 இதை சொல்லிட்டு தீக்கு மாத்திரம் என்ன சிறப்பு தெரியுங்களா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற போது இந்த நெருப்பு ஒன்று தாங்க அசுத்தப்படாது. மற்ற எல்லாத்துலேயும் அசுத்தம் கலந்துடும், நிலத்தில் நீரில் ஆகாயத்தில் எல்லாத்துலேயும். ஏன் அதில் வந்து கலக்காது அப்படின்னா நெருப்புக்கு அழுக்கை தின்கின்ற ஒரு தன்மை உண்டு. அது கிராமத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அழுக்கு துணியை வெள்ளாவி வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப என்னன்னா அது அழுக்க சாப்பிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம செஞ்ச தப்புகள் மற்றவை எல்லாமே போய பிழையும் புகுதருவான் நின்றவும் தீயினில் தூசாகம் செப்பேல் வரம்பாவாய். ஆண்டாள் சொல்கிற வார்த்தையிலிருந்து பார்க்குறோம். இந்த இவர் வந்து ஆஞ்சநேயர் சொல்கிற போதே நான் அஞ்சனையின் மைந்தன் நாமமும் அனுமன் என்போன். அதான் ஆச்சரியம். 6 காண்டத்தில் முதல் 3 காண்டத்தில் கிடையாதுங்க இவர். பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம். நமக்கு கித்கிந்தா காண்டம் வர்ற போது தான் அறிமுகமாகிறார் இவர். யார்? ஆஞ்சநேயர். அப்படி அறிமுகமாகிற போது கூட இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பெல்லாம் இன்றைக்கு பேசினா எடுக்குமா? கல்லூரிகளில் பேசலாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா, ஃபோன் எடுத்தால் கூட நான் யார் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினா நல்லது. செய்யறதே இல்லை. எடுத்து நம்ம அவசரமாக பஸ்ஸுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம், ரயிலுக்கு ஓடிட்டு இருப்போம். அந்நேரம் முந்தியெல்லாம் லேண்ட்லைனில் சில கொடுமைகள் நடக்கும். பஸ்ஸை விட்டுட்டோம்னா போச்சு, கையெழுத்து போட முடியாது. அந்நேரம் லேண்ட்லைன் வரும். யாருன்னா கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னங்க இது சொல்லுங்க, என்ன குரலை வச்சு கண்டுபிடிக்க? நீ என்ன சிஎஸ் ஜெயராமனா உன்னை பார்த்தோன்னு கண்டுபிடிக்க, கேட்டோடனே கண்டுபிடிக்க? இல்லையா, முடியாது. ஏன் பழைய ஆள் சொல்கிறேன் தெரியுங்களா, அவர் கொஞ்சம் யூனிக் வாய்ஸு. இப்போ வந்து ஒரே மாதிரியே 10 பேர் பாடுறாங்க. ஒன்றும் இல்லை, முந்தியெல்லாம் வானொலியில் சினிமா படத்தை பற்றி ஒளிச்சித்திரம் போடுவாங்க. கேட்கறது நம்ம பார்க்காததை காதில் கேட்குறோம். அதில் கூட இது பண்டரிபாய் குரல், அவங்களுக்கு கன்னடம் தான், ஆனால் தமிழில் பேசுவாங்க. இது சரோஜா தேவி குரல், பார்க்கல ஆனால் கேட்குறோம், கேட்டோன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து கதாநாயகன் குரல், இதுக்கு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒளிச்சித்திரம் போட முடியாது, ஏன்னா வசனமே இல்லை, பாதி வேற. யார் பேசுகிறான்னு ஒரே ஆள் எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க. நீங்கள் வேணும் போட்டி வச்சு கண்டுபிடிக்க வைப்போம், யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ
நமக்குள்ள அந்த விஷயத்தை கொண்டு வர்றதுன்னா சாதாரணம் இல்லைங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம இதை ஏன் சொல்லலாம்னு கேட்டால், முதல்ல அறிமுகப்படுத்துவது எப்படி அது தெரிஞ்சுக்கணும். முன்கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராமனும் இலக்குவனும் காட்டுக்குள்ளே வந்து சீதை போன பிறகு தேடி போட வர்ற போது சபரியை பார்த்த உடனே நீ போய் சுக்ரீவனை பாருன்னு சொன்ன உடனே அந்த சுக்ரீவனை தேடி வர்றாங்க. ரிஷிமுக பருவத்தை நோக்கி வர்றப்பத்தான் அங்கே மலை மேலே உட்காந்து பார்க்குறான் சுக்ரீவன் தன்னுடைய குழுவோட. ராமனையும் லக்ஷ்மணனும் பார்த்த உடனே அவன் நடுங்கிட்டான். நடுங்கினதோடு மட்டும் இல்லை, இந்த அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்கிற மாதிரி யார் வந்தாலும் வாலியோட ஆளாத்தான் இருப்பான்னு பயப்படுறான். அப்போ சற்று அஞ்சாமல் அமைச்சருக்குரிய அந்த குரலோட நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்து வரேன் சொல்லிட்டு நேரடியான உருவத்தில் போகாமல் மாற்று உருவத்தில் சிறிய அந்தர வடிவம் எடுத்து போய் இந்த பேச்சு முறையை மாத்திரம் சொல்லி கொடுத்தா போதுங்க. பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும் இதெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து தபார் வணக்கம் சொல்லு. அவர் யார் தெரியுங்களா? நம்ம பெரியப்பா கலெக்டர், முந்தா நாள் வந்தார்ல மாமா, அவர் தான் வழக்கறிஞர். இப்படிலாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், பிள்ளைகளும் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு பேச முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாயன் இங்கே ஒன்று அவன் சன்னல் வழியாக காட்டுறான் போய் சொல்லிடு உனக்கு இருக்குங்கிறான். அவனுக்கு வயசெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பேசி உரையாட முடியல. அப்பாவும் பையனும் பேசுகிற பேச்சை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பேசுகிறாங்களாங்கிறது வேறு விஷயம். எப்படி பேசுகிறாங்க? சார் வந்திருக்காரு, இந்த கடையில் போய் கலர் வாங்கிட்டு வா. அந்த கடையில் கலர் இல்லைன்னா அடுத்த கடையில் வாங்கிட்டு வா. அங்கே இல்லைன்னா அந்த கடைசி கடையில் வாங்கிட்டு வா. அந்த கடை பூட்டியிருந்தா வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா எவனாவது கலர் குடிப்பானா? நான் என்ன செய்யறது? இப்போ பாருங்களேன், அவர் வந்த உடனே தன்னை பற்றி அறிமுகம் பண்ணி, என் பேர் இது, என்னுடைய அரசனுடைய பேர் சுக்ரீவன், எங்கள் அம்மா பேர் இது, நான் வாயுபுத்திரன் சொல்லிட்டு அடுத்தது தாங்க முக்கியம். எங்கள் அரசன்கிட்ட போய் உங்களை யாருன்னு சொல்லட்டும், பாருங்களேன், உங்களை யாருன்னு சொல்லட்டும், நீங்கள் யாருன்னு கேட்கல. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு எங்கள் மேனேஜர் வர்றாரா சத்தம் போட வர்றான்னு சொல்லி வச்சுருப்பார் அப்பா. அன்னைக்கு தான் வீட்டை ரெண்டாக்குவாங்க. சிரிக்காதன்னா ஓடி ஓடி சிரிப்பான், ஒளிஞ்சு சிரிப்பான். சில பேர் நேரம் வந்து கேட்டுருவாங்க, இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பாங்க. இவர்களோட இல்லைப்பா நீ சொன்னப்பா எனக்கு தெரியுப்பா இவர். அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இல்லாதப்ப இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போட்டுருக்கு. இங்கே முதல்ல உங்களை பற்றி யாருன்னு நான் எப்படி சொல்லட்டும்? இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டேங்க. இதை வச்சுட்டு அறிமுகம் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பேசலை. இதை பார்த்துக்கிட்டு இந்த ராமனுக்கு பெரிய ஆச்சரியம். உருவம் சின்னதாக சாதாரணமாக இருக்காது, பேச்சு என்ன அழகாக இருக்குது. கணீர்னு பேசுகிற மாதிரி பேசுகிற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இலக்கணை பார்த்து இந்த பார்க்குறப்போ கல்லாத கலைகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாதது போல் இருக்கிறது. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் யார் சொல் இச்சொல்லின் செல்வன் பட்டம் கொடுக்குறாருங்க. பார்த்த உடனே பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் உள்வாங்கி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் முடியும். சொல்லின் செல்வர்கிற வார்த்தை என்ன அற்புதம். ராப்பி சேதுப்பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராசவல்லிபுரத்தை சேர்ந்த ராப்பி சேதுப்பிள்ளை முதல் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு தாங்க கிடைச்சது. அவர் சொல்லின் செல்வர்னு நம்ம சொல்லுவோம், ராப்பி சேதுப்பிள்ளை. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சாதாரண செல்வர் இல்லை, சொல்லுக்கு செல்வர். வாரியார் சாமி அதை கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குவார். ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்திருக்காரு, திடீர்னு 10 பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. பேச்சை நிப்பாட்டிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சொன்னாராம், எனக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நாளாக அர்த்தம் தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னாராம். அது பாருங்க, அந்த பெயர் சொல்ல வினை சொல்ல மாத்துறாரு. இதுக்காக 10 பேர் கிளம்பிடாதீங்க. என்ன இலக்கண குறிப்பு நடத்திட்டு இருக்காரு, பெயர் சொல் வினை சொல்லுன்னு போகிற போக்கில் தான் சொல்கிறாங்க. அதை கேட்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. யார் சொல்லின் செல்வன்,
கேட்டுட்டு இப்போ இந்த வார்த்தையை 2 பேரும் பேசுகிறதோடு மட்டும் இல்லைங்க, சொல்லி முடித்த உடனே நான் இன்னாருன்னு சொன்ன உடனே, சரி இவ்வளோ சின்ன உருவமாக இருக்கிறீங்க, நீ எப்படிப்பா நீ இப்போ இதெல்லாம் செய்வ அப்படின்னு கேட்ட உடனே, நான் சின்ன உருவம் இல்லை, நான் யார் அப்படின்னு தன்னுடைய உருவத்தை எடுத்து காட்டுறாங்க. யார் விஸ்வரூபம் எடுத்து உலகத்தையே ஒரு மயக்குகிறாரோ அத்தகைய பெருமை மிகுந்த திருமாலின் அவதாரமாகிய ராமன். இதில் அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை, அதான் ஆச்சரியம். ராமாயணத்தில் நீங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லணுமா விஸ்வரூபம் எடுத்துருவார், துரியோதன வீட்டுக்கு தூது போடணுமா விஸ்வரூபம் எடுத்துருவார், கர்ணனுக்கு வரம் கொடுக்கணுமா திருமால உருவத்தை பார்த்துக்கிடுவார். இங்கே ராமனுக்கு அந்த வேலையே கிடையாது. ஆனால் அவருக்கு முன்னாடி இப்படி இந்த உருவத்தை காமிச்சு நான் இவ்வளோ பெரிய உருவம் உள்ளவன் தான் சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அவங்கள அந்த அழைச்சிட்டு போய் இந்த முதல் காட்சியிலே கைதட்டு வாங்குறதா சொல்ல வந்துட்டீங்களா, இது வேணுங்க. முதல் காட்சியிலே கைதட்டு வாங்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் பராசக்தியில் எழுதியிருப்பார் இல்லையா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படம். அவர் காரில் உட்கார்ந்த உடனே, ஐயா தர்மம் போடுங்க ஐயா, ஒரு லேசாக சிரிச்சுட்டு, தமிழ்நாட்டின் முதல் குரலே அழகாக இருக்கிறதே அப்படிம்பாரு. முதல் வார்த்தையே என்ன, தர்மம் பண்ணுங்கய்யாங்கிறது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அது உணவு பஞ்சமெல்லாம் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறது. இந்த இடத்துல இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இனி அடுத்த செயல்பாடு என்ன தெரியுமா, முதலில் அனுமன் என்றிருந்து நாம் கற்க வேண்டியது நாம் யார் என்று சொல்ல வேண்டும், எதிரே இருப்பவர்கள் யார் என்று சொல்வதற்கு அவர்கள் உள்ளம் கொள்ளும்படியாக கேட்டு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அழைச்சிட்டு போகிறப்ப சுக்ரீவனுடைய கதையை சொல்லிக்கிட்டே போயிட்டு சுக்ரீவன்கிட்ட போய் இவர்களை பற்றி சொல்லணும். இப்போ இவர் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்குற போது உங்களை என்னன்னு சொல்லட்டும்னு சொன்ன உடனே ராமன் சொல்லலைங்க, நான் யார் தெரியுமா அப்படி சொல்லலைங்க. இப்போ நம்ம உடனே ஒரு பயோடேட்டா கொடுப்போம்ல, சொல்லலை, இலக்குவன் தான் சொல்கிறான். யார் தெரியுமா இவர், தன்னுடைய தம்பிக்காக சிற்றன்னையினுடைய வார்த்தைக்காக நாட்டை கொடுத்து விட்டு இங்கு வந்தவர். அவருடைய வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வருடம் சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே போயிட்டு அங்கே போய் அந்த இருவருக்குமான ஒரு நட்பு பாலமாக அமைந்திருப்பவர் நம்முடைய ஆஞ்சநேயர். சுக்ரீவனுக்கு இவருடைய உதவி தேவை வாலியை கொல்ல, இவருக்கு அவர்களுடைய உதவி தேவை ஏனென்றால் சீதையை கண்டுபிடிக்க. இந்த 2 பேரையும் சேர்த்துட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு அழகு இருக்கு பாருங்க, நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கூட்டணி அப்படி அமைக்கணுங்க, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி. இவருக்கு இவர் வேணும், இவருக்கு அவர் வேணும், இதுக்கு ஒரு ஆள் வேணும், ரொம்ப முக்கியம். அப்போ அதை கொண்டு வந்து சேர்த்துட்டு, அதுவும் எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஆண்களாக பரிமாறுற போது அப்போ தான் என்ன இந்த வீட்டில் பெண் இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறார். இது இவர் யோசிக்கிறாருங்கிற காட்டில் அங்கே சீதை யோசிக்கிறார். விருந்து கண்ட போது என்னுருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். நீங்கள் அதே சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். கண்ணகி சொல்கிறார் கோவலனை பார்த்து, நீ சொத்தை தொலைச்சேன்னு நான் கவலைப்படலை, இந்த வீட்டுடைய மானத்தை போக்குனேங்கிறது கூட நான் பெருசாக எடுத்துக்கல, இருக்கட்டும் அது தப்பு தான். ஆனால் என்ன தெரியுமா, நீ இல்லாத காலங்களில் நம்ம வீட்டுக்கு, நான் இருந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாள் கூட வரலையா, ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு விருந்தாள் வரமாட்டான்னு வராமல் போயிட்டான். நான் இந்த பிறவியில் விருந்தாட்களை உபசரிக்கிற வாய்ப்பை இழந்து போனேன். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிரும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோழலும் இழந்த என்னைன்னு சொன்னா, இப்போதான் விருந்து வரலன்னு வருந்தின பெண்கள் இருந்திருக்காங்க பாருங்க. இதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியம். நல்ல படம் போடுற நீ பார்த்து வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா, வாசல்லையோ யோசிச்சு பார்த்து இன்னைக்கு போச்சு எல்லாம் கூட்டத்தோடு வந்துட்டாங்க அப்படி நினைக்கிறோம். அன்னைக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு. அப்போ தான் இந்த இடத்துல உள்ள புகுந்து ஆஞ்சநேயர், இவர் யார், இவருடைய மனைவி எப்படி கொண்டு செல்லப்பட்டால், இவர் அந்த வாலி எப்படிப்பட்டவர், எதிரி இந்த தன் வழியும் மாற்றான் வழியும்பாங்கல்ல, அதில்
வாலியை பற்றி சொல்கிற வார்த்தை முழுவதும் அனுமன் சொல்கிற வார்த்தை தாங்க. அவன் யார் தெரியுமா? அவன் 4 வகையான இந்த பஞ்சபூதங்கள், இந்த 4 வகையான பூதங்களுடைய திறனை ஒருங்கே பெற்றவனா. நிலம், நீர், நெருப்பு, காற்று 4 ஒன்றாக்குனா அதான் வாலியா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவன் திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் கடந்த போது தேவர்கள் விளக்கப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. படார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஆளாக நின்று அதை பிடிச்சி இழுத்து அதை அந்த அமிர்தத்தை எடுப்பதற்கு காரணமாக இருந்தது இவன் தான். அதுக்கு மேலே என்ன, இவனுக்கு ஒரு அபாரமான ஆற்றல் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டால், எதிரி வர்ற போது அந்த எதிரியினுடைய பலத்தை அப்படியே பாதியாக வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ராமனுக்கு அந்தந்த நேரத்தில் சொல்லி எல்லா செய்தியும் சொல்லக்கூடிய ஆற்றல் அனுமன்கிட்ட இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் கிஷ்கிந்தை காண்டத்தில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இத்தனை விஷயத்தை சொல்லி முடித்த உடனே அடுத்து சுந்தரகாண்டம் வர்றப்போ எனக்கு தெரிஞ்சுக்குங்க. சுந்தரகாண்டம் வர்ற போது அதுக்கு முன்னாடி இருந்த காண்டங்கள் எல்லாம் பாலகாண்டம் இளமை பருவத்தை சொல்கிறது, அயோத்தி காண்டம் ஊரை பற்றி சொல்கிறது, ஆரண்ய காண்டம் இடத்தை பற்றி சொல்கிறது, சுந்தரகாண்டம் மாத்திரம் பேரை வச்சு சொல்கிறது. சுந்தரகாண்டம்ங்கிறது என்னன்னா, அழகை வர்ணிக்கக்கூடிய அனுமனுடைய அந்த அழகு. அவனுக்கு ஒரு சுந்தரன்னு ஒரு பேர் உண்டான். அதே போல சீதையினுடைய அழகு, ராமனுடைய அழகு, இலங்கையினுடைய அழகு, இவ்வளவும் சொல்லணும். இப்போ வாலிபதை கூட்டிகிட்டு போய் வாலிபதையை முடிச்சாச்சு. முடித்து இவளை தேடி போகணும். அப்படி தேடி போகிறதுக்கு படை வேணும். படை வர்ற போது அவன் சொன்ன நேரத்துக்கு அவன் வரல. சுக்ரீவன் ஐயா சொன்னாங்கல்ல, கல்லுண்ணாமைன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல. இப்போ ஒரு புது கவிதை படித்தேன், நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். புது கவிதை கொஞ்ச நேரம் ஆகும் புரியறதுக்கு. நான் சொல்கிறேன். வள்ளுவன் கல்லுண்ணாமையை பனை ஓலையில் எழுதினான். புரியலை, கரெக்டாக தெரிஞ்சிச்சு. வள்ளுவன் கல்லுண்ணாமையை பனை ஓலையில் எழுதினான். என்ன அர்த்தம்? பனைமரம்னா கல்லையும் தருது, பனைமரம்னா ஓலையும் தருது. அந்த கல்லை வேடாம்னு அந்த ஓலையிலேயே அந்த வள்ளுவன் எழுதுனான்னு சொல்லி ஒருத்தர் கற்பனை பண்ணுறானே, எவ்வளோ நல்லா இருக்கு. கவிதையை கேட்கறது பெருசு இல்லைங்க, அதை ரசிக்க தெரிஞ்சிட்டோம்னா போதும். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. சுந்தரகாண்டம்ங்கிற பேரில் இத்தனை அழகு விஷயங்களை சொல்கிறாங்க. சரி, இப்போ தேர்ந்தெடுத்து தென்திசைக்கு இவர்களைத்தான் யுத்தகாண்டம் தான் முக்கியம். சிரிக்குது என்ன, நான் வகுப்பு எடுத்து பழக்கையா. அதில் வகுப்பில் நான் அந்த பட்டிமன்ற நடுவராக இருக்கப்ப ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப அப்படி பெல் அடிப்பேன். 10 நிமிஷம் ஆச்சுன்னா. ஒரு கிராமத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முதல்ல. முன்னாடி வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு ஒரு அம்மா வெத்தலை வாக்கு இடிச்சுக்கிட்டு கால் நீட்டி உட்கார்ந்துருந்து, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் என் மனசுக்குள்ளேயே மணி அடிப்பேன்னே. எப்படின்னு கேட்டுச்சு. இந்த பாருங்க, வகுப்புக்குள்ளே போய் நம்ம பாடம் நடத்துகிறப்ப கண்டுபிடிச்சி போடலாம். சில பேர் கடிகாரத்தை பார்ப்பாங்க பையங்க, சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடலையா. இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் 2 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு காலண்டரை பார்த்துருக்கான், இவர் போன மாதம் வந்தாரா இந்த மாதம் வந்தாரான்னு. ஏன்னா சில நேரம் வகுப்பில் செத்து கூட போகலாமான்னு யோசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப சுருக்கமாக முடிச்சுறதுங்கிறது நம்ம முக்கியமான ஒன்று. நான் இப்போ சுந்தரகாண்டம்னு அவர் பயந்து அடுத்து இனிமேல் யுத்தகாண்டம் 6 பகுதி, அதுவும் அண்ணாமலை பதிப்பு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சுற்றி பதிகத்துக்கு பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒவ்வொரு அயோத்திய காண்டம் 2, யுத்தகாண்டம் 6. ஒன்று அவ்வளோ தூரம் போக மாட்டேன், இன்னுக்குள்ளே நின்றுவேன், சுருக்கமாக தான் சொல்லுவேன். அப்போ அங்கங்கே 2 இல்லை. இப்போ நம்ம இந்த இப்போ வீட்டுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் படம் பார்க்குறப்ப என்ன ஒரு வசதி தெரியுங்களா? அப்படியே நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட்டு வரலாம், அது வாட்டுக்கு நிற்கும். அதுவும் சில நேரங்களில் இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப
அந்த பக்கம் எடுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், கேட்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லை. கொரோனா சமயத்துலலாம் என்னை இப்போ ஆன்லைனில் பேச விடுவாங்க. நான் பட்டிருக்க பாடு இருக்கு பாருங்க, 600 பேருடைய உருவம் தெரியுங்க. 600 பேரும் 600 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தர் அதை முந்திரி பருப்பு வறுத்ததை இன்னொருத்தர் ராஜ்கிரண் மாதிரி அப்படியே நரன்னு கடிச்சு இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இது நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னா கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே போவார், இங்கே வருவார், இப்படி போவார், அப்படி வருவார். காரில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் உண்டு. அதனால் நான் சுருக்கமாக அந்த பாஸ்போர்ட் மாதிரி நான் சுருக்கமாக முடிச்சிருவேன். இப்போ தென் திசைக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னோடனே தென் திசைக்கு அனுப்புகிற போது யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பலாம்னா, பேச்சு போட்டிக்கு நல்லா பேசுகிற பையனை அனுப்புகிற மாதிரி, விளையாட்டு போட்டிக்கு நல்ல பையனை அனுப்புகிற மாதிரி. ராமர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? நம்முடைய அஞ்சனையின் மைந்தனாகிய ஹனுமனை கூப்பிட்டு அவர்கிட்ட தான் என்ன இவருன்னா 10 மோதிரமாக வச்சுருந்து 10 பேர் கொடுத்துருக்காரு. இல்லை நீ வாப்பா கூப்பிட்டு சொல்லி சீதையினுடைய அந்த உருவ அமைப்பை சொல்கிறார். ஏன் அப்படின்னா அன்றைக்கி இதை கூட கேட்போம், அவ்வளோ தூரத்துக்கு சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். என்னங்க விடுறது, படத்தை கொடுத்தாலே வேற ஆளை கூப்பிட்டு வந்துடுறாங்க, ஃபோட்டோ கொடுத்துட்டாலே அவர் மாதிரி தாங்க இருந்தார் அப்படிங்கிறான். அப்போ ஃபோட்டோவே இல்லாத காலத்தில் ஒரு ஆளை சொல்கிறதா இருந்தால் பாதாதிகேசவர்ணனை மாதிரி நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழல். அதே போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவர் புறப்பட்டு போகிற போது அவருக்கு ஏற்படுற அந்த அந்த ஒரு தன்னச்சம் அவருக்கு உண்டு. அவருக்கு இயல்பாகவே ஓம்பல நீ அறிய மாட்டேன்னு ஒரு சாபம் இருந்துச்சும்பாங்க. இன்றைக்கும் கூட நம்ம பலத்தை நம்ம அறிஞ்சிருக்கோமானா இல்லை. நமக்கு யாராவது ஒரு விஷயத்தை சொல்கிற போது அந்த பலம் லேசாக தூண்டி விடுற மாதிரி இருக்கணும். அவர் எல்லா இடமும் தேடிட்டு இலங்கையில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இலங்கைக்கு யார் போகிறது? ஜாம்பவன் அங்கதெல்லாம் இருக்காங்க. இந்த ஜாம்பவன் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, நான் போவேன், எனக்கு காலில் அடிபட்டுருக்குங்கிறார். ஏன் காலில் அடிபட்டுருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நடந்து போகிறப்ப கீழே விழுந்துட்டேன், அது எங்கன்னா முட்டிட்டு எப்படித்தான்னு சொல்லுவோம். அவர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படி மாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்ட போது எம்பெருமான் உலகளந்தார், முதலடியால் உலகத்தை அளந்து 2வது அடியால் பிரபஞ்சத்தை அளக்கிற போது அந்த கால் போகிற பாதைக்கு முன்னாடி நான் முன்னாடி பறையர் வச்சு ஓடிக்கிட்டே போனேன். மேருமலையில் கால் முட்டியதால் கால் எனக்கு நடக்க முடியாது, அதனால் நான் தாண்டி போக முடியாது. ஒரு புராணத்தை போகிற போக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. இதை தனியாக படிப்போமா? இல்லை, தெரியாது. ஒன்றும் இல்லை. ஜடாயுக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு இது உண்டு. இவன் இந்த ஜடாயு மன்மதன் உயிரோடு இருக்கும்போது நேரில் பார்த்தவனா. இப்போ நம்ம சொல்லணும்னா காந்தியை நேரில் பார்த்தவருங்க, அப்போ எவ்வளோ வயசு அவருக்கு தெரியும். ஏன்னா மன்மதன் நெருக்கப்பட்டா நம்ம சொல்கிறோம். அதுபோல் நான் போகிறப்போ எனக்கு கால் போயிடுச்சு, நான் போகல. அங்கதான் சொல்கிறான், எனக்கு போவேன், திருப்பி வர முடியாது. அவன் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயன்கிட்ட சொல்லி உன்னால் முடியும், நீ சமாளிக்கக்கூடியவன், செய்ய ஆற்றல் உள்ளவன், சொல்ல 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 அற்புதமாக அந்த உருவம் வளருது மகேந்திர மலையில். இன்னொன்று, இப்போ நீங்கள் அந்த ஒரு 10-20 பாட்டு எடுத்து படிச்சிங்கன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு கிளம்புறவங்க எப்படி தயாராவாங்களோ அது மாதிரி கால் மடக்கி வால் சுருட்டி எப்படியெல்லாம் உட்கார்ந்து அப்படி ராமனுடைய ராமபானம் கிளம்பி போகிற மாதிரி அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ கூட கிளம்பி போகலாம். இல்லை